ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நம்ம டயட்லலாம் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் சுரக்காய் பொரியல். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தண்ணி காயெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட்றது இல்லை இல்லையா, நிறைய பேருக்கு அவ்வளோவா பிடிக்காது. அதை வந்து நம்ம சாதத்தில் போட்டு கூட பசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி பொரியல் பண்ணி கூட்டு சில பேருக்கு பிடிக்காது, சாம்பார் வச்சாலுமே பிடிக்காது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி சிப்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பொரியல் பண்ணி சாதத்தில் பசைஞ்சு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து நம்ம ரொம்ப கண்ணாபின்னான்னு மிளகாத்தூள் அதெல்லாம் சேர்க்காம வெறும் மிளகாய் மட்டும் கிள்ளி போட்டு கடுகு கலவுப்பு மட்டும் தாளித்து சிம்பிளான முறையில் செய்கிறது தான். வேணுன்னா அதுக்கு தேங்காய் சேர்த்து செய்யலாம். இன்றைக்கி நான் தேங்காய் சேர்க்கல, சும்மா தான் சாப்பிட்லான்னு அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். இதில் வந்து முட்டை இதெல்லாம் சாப்பிட்றவங்க, நான்வெஜ் சாப்பிட்றவங்க முட்டை கூட உடச்சி ஊற்றி நம்ம லாஸ்ட்டு கிண்டிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம குட்டி குட்டியாக எப்போதும் போல் நம்ம குட்டியாக அரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இதை நல்லா இப்போ வந்து நான் நீட்டு சுரக்காய் தான் போட்டிருக்கேன். இதே நாட்டு சுரக்காய் இருக்கும் இல்லையா, குண்டு சுரக்காயெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இப்போ அவ்வளோவா கிடைக்கிறது இல்லை மார்க்கெட்டில். இந்த மாதிரி நீட்டு சுரக்காய் தான் நிறைய கிடைக்கிது. தோலை சேர்த்துட்டு நம்ம அது மாதிரி சின்னதாக அரிஞ்சு வச்சுட்டு, இது சில பேர் வெங்காயம் சேர்த்து கூட செய்வாங்க. நான் வந்து சும்மா தான் செய்வேன். வெங்காயம் சேர்க்குறவங்க சேர்த்துக்கலாம். இது பச்சை மிளகா கூட சேர்த்து செஞ்சால் நல்லா தான் இருக்கும். நான் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து கருவேப்பிலை, கடுகு, அப்புறம் வந்து கடலப்பருப்பு, வேணுன்னா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இது மட்டும்தான் தாளிச்சிருக்கேன். நான் வந்து சிவப்பு மிளகா தான் போட்டு தாளிச்சிருக்கேன். காஞ்ச மிளகா சொல்லணும் இல்லையா, அது நம்ம வந்து நிலக்கடலை பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட வந்து லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க. எப்படின்னா தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, அதே மாதிரியே வறுத்த நிலக்கடலை பயிர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து பொடி பண்ணி மிக்சியில் சும்மா லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் நொரன்னு இருக்க மாதிரி அரையும் காலமாக இருக்கிற மாதிரி உடச்சி லாஸ்ட்டு தூவி இறக்கும்போது போட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதோட சத்தும் சேர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து இப்போ டயட்டில் இருக்கிறவங்க, இப்போ வந்து நீரிழிவு நோயாளி, சர்க்கரை வியாதிலாம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அவங்களாம் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எல்லோரும் சேர்த்துக்கிறது நல்லது தான். இருந்தாலும் குறிப்பிட்டு இப்போ அவங்களுக்குலாம் வந்து இதுக்காக வந்து வேறு மாதிரி சாப்பிட்றது அப்படின்றத விட சாப்பாட்டிலே வந்து நம்ம இதை மாதிரி செஞ்சுக்கும் போது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சரி சொல்லாமேன்னு இந்த பொரியல் செய்யும்போது வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த காய் வந்து இதே போல் நம்ம பரங்கிக்காய் அந்த மாதிரி நாட்டு காய்கறியும் அடிக்கடி சேர்த்துக்கிறது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. பூசணிக்காய் பொரியல் நம்ம சாம்பார் தானே சாப்பிடுவோம், சாம்பார் கூட்டு அவ்வளோவா யாருக்கும் பிடிக்காது. லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும், அது சாப்பிட்டவங்க தான் சாப்பிடுவாங்க. அது சாம்பாரில் மட்டும்தான், இல்லைனா மோர் குழம்பு அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் சுரக்காய் வந்து நம்ம அடை நிறைய வித்தியாசமாக நிறைய ரெசிபி வந்து நம்ம பண்ணலாம். இது வந்து பச்சடி கூட அவிச்சிட்டு வாழைத்தண்டு செய்கிற மாதிரி நம்ம அதுவுமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் டயட்டில் இருக்கிறவங்க அடிக்கடி எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 தடவை கூட நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருந்தது.